தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளராக இருந்து விடுவிக்கப்பட்ட கேசவ விநாயகத்திற்கு RSSல் மாநில அளவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக பாஜகவினுடைய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு பொதுச்செயலாளர் பதவியில் இருந்து கேசவ விநாயகம் நேற்று விடுவிக்கப்பட்ட நிலையில தற்போது அவருக்கு சத்பாவ், அதாவது சமுதாய நல்லிணக்கணம் என்ற அடிப்படையில புதிய பொறுப்பிலிருந்து அவர் செயல்படுவார். அத்துடன் வட தமிழ்நாட்டினுடைய RSSனுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக செயல்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக ராஷ்டிரிய சுயசேவக சங்கத்தின் சார்பில், அதாவது RSSன் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விரைவாக புதிதாக அடுத்த குறிப்பாக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில கேசவ விநாயகம் நேற்றைய தினத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு அரசியல் பின்னணிகள் கூறப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய தரப்பில் RSSனுடைய தரப்புல RSS அமைப்பின் முழு நேர ஊழியர்கள் நிர்வாக காரணங்களுக்காக பல்வேறு பொறுப்புகள் மாற்றப்படுவது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளராக பொறுப்பெடுத்து வேலை செய்த கேசவ விநாயகம் தற்போது இனிமேல் தமிழ்நாடு முழுவதும் சத்பவா என்ற அமைப்பில் செயல்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறிப்பாக பாஜகவுடைய தலைவர்கள் வைத்ததன் அடிப்படையில் PL சந்தோஷ் இந்த நடவடிக்கையை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த கேசவ விநாயகம் மீது எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் புதிதாக இந்த பொறுப்பிற்கான புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாள்ல எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வேல்முருகன், விவரங்களுக்கு.